அடைக்கலம் ஆதரவு எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிருங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட் முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் he was very sure that I know உங்களால இது பண்ண முடியும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு போஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். இதை நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கரெக்டாக எனக்கு ஒரு 29 வயசு இருக்கும்போது தான் எனக்கு லோகேஷ் நான் மாஸ்டர் கொடுத்தாரு. ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் நடிச்சுட்டே இருந்தேன். அகைன் ரத்னா நான் கூப்பிட்டு 29 கொடுத்துருக்காரு. எல்லா டைமுமே வந்துட்டு நான் நிறைய வாட்டி ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்ம நினைப்போம்ல யாருன்னா ஒருத்தவங்க வேணும். ஏன்னா எல்லாருக்குமே இருப்பாங்க. பட் நான் ஒரு 35 இயர்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். சில பேர் வருவாங்க போவாங்க, கையை பிடிச்சிட்டு கூட்டு போவாங்க. சில பேர் கூட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். 29ல இருந்து மாஸ்டர்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூண்ணா, லவ் யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நான் எப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன புலம்னாலும் எனக்காக வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சார், எப்படியாவது சாரோட மியூசிக்கில் வரணும், நடிக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் விதுவை சொல்லிடுவேன். என்றைக்குமே நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே நடிக்கும் போது ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நடிப்போமா, அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். நான் விதுவ டே 1ல இருந்து நான் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே நான் எங்கேயுமே எனக்கு எந்த தயக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு போஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன். அவங்களோட என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தனோ அதே மாதிரி விதுக்கிட்டையும் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கு. ஒரு கேரக்டருக்காக இறங்கி எந்த அளவுக்கு வேணா செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட நடிக்க. அண்ட் பிரீத்தி, ஹாய். எனக்கு உங்களோட எந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த கேரக்டருக்கு உங்க 2 பேரையும் தவிர யாருமே என்னாலையுமே அதை பார்க்க முடியல. அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் ரொம்ப நாளாக நான் கார்த்தி அண்ணாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா நான் நடிக்கணும், எப்போ எனக்கு ஆக்ஷன் சொல்லுவீங்க, நான் எப்போ வந்து நடிக்கட்டும் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்லுவார். எஸ், ஐ ஸ்டில் நான் உங்கள் பேனராக இருந்தாலும் சரி, உங்கள் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எனி டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேஸ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் பேச கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமா வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லாரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயை பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோட கேரக்டர் பேர் விஜி. இட்ஸ் அ லவ் ஸ்டோரி ஆஃப் அ 29-year-old பாய் சத்யா அண்ட் ஒரு 21-year-old கேர்ள் விஜி. ஸோ இந்த ஏஜ் கேப்பே நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. தோ விஜய் இஸ் 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில், என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். வேறஸ் சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஹி இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் பட் ஒன்லி ஆன் விஜய். விஜய் மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படிதான் சத்யா. பட் நம்ம எல்லாம் லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து தில் சேஞ்ச் சம்திங் இன் அவர் லைஃப், தில் சேஞ்ச் சம்திங் வித் இன் அஸ். மேபி விஜய் சத்யா லைஃப்ல அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் யா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் சத்யா அண்ட் விஜய். இந்த குட்டி கிளிம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி நம்ம 29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்கு. இது ஜஸ்ட் டு ஃபீல் தட் வாட் வி ஹவ் கிரியேட்டட். அண்ட் இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட்.
அண்ட் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான ரொம்ப நேச்சுரலான நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வின் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹி வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். டு அவர் ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சார், லோகேஷ் கனகராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே இந்த இவெண்ட்க்கு அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ், ஸ்பெஷலி ஃபார் ஹேவிங் ஃபெய்த் இன் த ஸ்டோரி. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு மை காஸ்ட், விது, it's very important to have an understanding co-actor and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறைய பேசணும், பட் ஐ திங்க் இப்போ இதுக்கு கொஞ்சமாக பேசினேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசினேன், பட் யா ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், thank you so much for your magic. ஒவ்வொரு சாங் it just feels amazing and thanks for your magic. You have just ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிட்டீங்க with every note. And I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi, this is our second collaboration, and when I got to know sir kuda work panna poren, again ஒரு comfort ஒரு understanding இருந்தது. So I think team குள்ள இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் work பண்றதுக்கு. So this team is like a family to me now. ஒரு work மாதிரி எனக்கு தோணல எப்பவுமே. So I'm really happy இன்னைக்கு இந்த event பண்றோம் and இன்னும் நிறைய இருக்கு. I really hope you guys like the world of 29 and நாங்க என்ன ஃபீல் பண்ணோம் இது கிரியேட் பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்க ரெண்டு பேர் அதே எமோஷன் தான். நானும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல எதுவும் பேசுறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்துட்டு எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் அட்மையர் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர், டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ், டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் செட். பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்ல ஒரு ஹெவினஸோட தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியா, அவ்வளோ ரொம்ப யூனோ இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னானை பற்றி நான் சொல்லி ஆனோம். ரத்னானா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவா பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி. அண்ட் தெரியல, வெரி வெரி கிரேட்ஃபுல். வியாக்கி ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர்ஸ், லீலமா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பாட்டு எனக்கு என்ன தெரியல, அதுவும் நான் பெருசு சொல்லலை, பட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் மாஸ்டர். பாட்டு எழுதுனவங்க மபாரதி மேம் அண்ட் பாக்யம் சங்கர் சார், ரத்னா. ஒரு பாட்டு ஷான் எழுதியிருக்காரு, அவரு பயங்கரமா ஒரு சின்ன ஒரு சாங் இருக்கு, அதுவும் நீங்க கூடி சீக்கிரம் கேட்பீங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அகேன் I'll just take this opportunity to thank everybody who's come here. படம் May 8 ரிலீஸ் ஆகுது. உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு ரொம்ப நம்புறேன். அண்ட் யா ப்ளீஸ் லைக் சப்போர்ட் பண்ணுங்க as usual. Thank you so much. Thank you. கார்த்திரையாழ் சூழ்ந்த இருளரவே
பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்ரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லோகி ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, எல்லாருக்கும், கார்த்திகேயன் சார், கார்த்திக் யோகி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ, வினோத் ப்ரோ, பிக் ஃபேன். இந்த படம் வந்து இங்க பேசினதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய ஆட்டிடியூட் என்ன, இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆரம்பிச்ச இடம் அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து நிறைய லவ் படம் பண்ணிட்டே இருக்கோம். லவ் பாட்டு, நம்ம பாட்டுனாலே சாஃப்ட் அப்படி இப்படின்றாங்களே, இதை எப்படியா மாத்திரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல ரத்னா ப்ரோ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாரு. சரி, ஏதாவது இப்ப குவக்கியா எக்ஸென்ட்ரிக்கா ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கேட்டதுலயே என்னை ரொம்ப பாதிச்ச, இது வரைக்கும் நான் நிறைய லவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்ச, திரும்ப எனக்குள்ள இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகெயின்டல் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட சொன்னாரு. ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில இருக்கேன். ஆனா ரொம்ப அருமையா எழுதிருக்கீங்க இந்த படத்துல. பாக்யம் சங்கர் சார், நீங்க ஒரு அருமையான பாடு எழுதிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 29 வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுடைய காதல் படங்கள் வந்து மற்ற ஊர் காதல் படங்கள் மாதிரி கிடையாது. இது நான் வந்து பொலிட்டிக்கல் எல்லாம் சொல்லல, பட் we have always had a history of love ப்ராக்டிக்கலா டீல் பண்றது, போய்ட்ரியை வந்து ரேஷனலா டீல் பண்றது. ஆர் இப்போ ஒரு நிலவை பத்தி பேசினா கூட நம்ம ஊர்ல அந்த நம்ம மொழியில அது கேட்டா புதுசுதான். எப்பயுமே நிலவு அதே தான், பட் ஆனா திரும்ப அதை பேசும்போது புதுசா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய லவ் பிலிம்ஸ் லெகசியில கண்டிப்பா 29 இருக்குன்றத நீங்களே இன்னும் ஒரு 10 நாள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றி விழால உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. சட்டை போட்டு வட்ட போற அந்த ப்ரொமோஷன் இன்னொரு படத்தோட பேடை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை இங்கே இன்வைட் பண்ண லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நன்றி. அண்ட் ஷான் ரோல்டன், எனக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுனால பார்க்கறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மர்ல பாபா சூட் போட்டு பொட்டு வச்சு கூட்டு வந்த மாதிரி கியூட்டா இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி, உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ ஒரு 10 வருது. அதே மாதிரி உங்களது வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது, அது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து எப்போ எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்காரு. நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன் வந்தார், கமெண்ட்ரிக்கு வானேன் வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் ஆல்வேஸ் பீன் தட் பர்சன். இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தாரு, கதை எனக்கு தெரியாது, நான் ½ hour ஃபுட்டேஜ் வண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரவுட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது, சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பதட்டமாக வராது, ஐயோ நல்லா தானே போயிட்டு இருக்கு, இவன் இப்படி பேசுறான்னு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்கள டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அது வந்து ஒரு மூமெண்ட், அந்த மூமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைன்னா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில், நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமா கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பார். அவர் சுற்றி மென்மேகம் மென்மேகு, ஆனால் அவர் வண்டி அப்படியே கியூட்டாக அப்படியே அந்த இடத்துலயே இருப்பார்.
ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர் அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம்ஸ் தட் யூ மேக் எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோல இதே மாதிரி ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்துல தான் கிடைச்சது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்துல நீ தான் ஒன் போடவே மாட்டே, அச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி அடித்தும் கேட்பார்கள் மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்க முன்னாடியே சொல்றேன், இந்த ஒன் நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட், ஸோ வி வில் கண்டினியூ த லெகசி அண்ட் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் சப்போர்ட்டிங். நீங்க எப்படி அவர் வந்து டைரக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்க வந்து விதுக்காக பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்க 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பா லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்க ஃப்ரெண்டு, நான் சொன்னா நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிருங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப் எல்லாம் கேட்க வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவரு. அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு. நீங்க எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனா ஷேவ் பண்ணிருங்க. நல்ல கலையா இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்ப லோகேஷ் மூஞ்சியை 2 வருஷமா நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுத்தி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்க லோகேஷ் ஓட்டு போட போலையான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு, அது எனக்கு தெரியும், அதனால சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவரே சொன்னா நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்றதுக்காக போனேன். அவரு சென்னையில ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடக்காக கோயம்புத்தூர் போனாரு. ஏர்போர்ட்ல மீட் பண்ணிக்கிட்டோம், கட்டி பிடிச்சி பாசமா நல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் ஃபிளைட்டுக்குள்ள ஏற போப்போ பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபிளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனாரு, அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்க ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். May 8th இந்த படம் வருது, தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து நீங்களும் குழந்தையா இருக்கீங்க. உங்களை பத்தி பேசலாம் கரெக்டா இருக்காது. நீங்க எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்க வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்க தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமால கிட்டத்தட்ட SV சேகர் ஹீரோவா நடிக்கும் போதுல இருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவா நடிக்கிற வரைக்கும் நீங்க இருக்கீங்க. என்ன செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்க சொல்ற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கி இருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a big fan of your interviews, speech, Instagram reels, films எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்க கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்க ஆனா குழந்தையாவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்துல உங்களுக்கு நல்ல ரோல் இருக்கும்னு நம்புறேன். God bless you and God bless the entire team. Thank you so much guys, all the best. நன்றி. இப்பதான் கடையை திறந்திருக்கேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணல, ப்ரொடியூசர்னு கூப்பிடுறாங்க. இப்படி பண்ணாதராமப்ல. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. 29 the film. ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிட்டே இருக்கேன், இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் பட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 the film. ஸோ ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்னையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதம்மான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரியில வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதம்மானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 the film அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பர்சனலி, அந்த ஆடியன்ஸ்க்கும் அப்படிதான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவரு. ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்க தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாத படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகைன் ரொம்ப ஈகரா ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29 the filmக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்சஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் நான் வந்து கை வச்சு கேமரால பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்ன்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர்ல எத்தனை ஹிட்னு? 2 ஹிட். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில 2 ஹிட் ஆகுறதே பெரிய கஷ்டமா இருக்கு, ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட் கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசிட்டாங்க எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரத்னா வந்து நாங்கள்
ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் மது தானே, மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு லவர்ட்ட மிரட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவே செம்மையா இருக்கும். அந்த அப்பயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்க ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டோம். ஸோ அப்பதான் நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு போகும்போது இப்போ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியா சொன்னாரு. பட் நான் சொன்னேன் இல்லை எனக்கு இதே வந்து நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ் லவ் ஸ்டோரியா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மே த மான். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் படம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மே த மான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்பவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் வாட் ஐ சே இன் ரத்னா இஸ் இஸ் அ கிரேட் வெரி வெரி குட் ரைட்டர். ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ள வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்கு. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னா கூட உட்காந்து மொட்டை மாடியில் பேசிட்டு இருந்தாலே வந்து ஜாலியா இருக்கும். அது மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வாண்டடா சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயா இருந்தா உட்காந்து பேசுவோம். நிறைய விஷயம் அதாவது அவர் கன்சீவ் பண்ற விதமே வேறையா இருக்கும். இப்போ ஜென்ரலா நடக்கிற விஷயங்களே அவர் வாயில கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியா அது தெரியும். அண்ட் லவ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேதமான்லயுமே வந்து அவ்வளவு ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேதமான் முடிச்ச உடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பிச்சோம்ல, நீ ஆடை பண்றதுக்கு முன்னாடியே அது அப்பவே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் நிறைய லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறைய தெரியும் இந்த கதையை பத்தி. ரொம்ப வருஷமா வந்து இந்த கதையில பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேற வேற மாதிரி இதெல்லாம் வந்து நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு அவரு வேற இதெல்லாம் போனாரு. பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி. பேசிக்கா லவ் ஸ்டோரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து அது கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது த நெக்ஸ்ட் திங் இஸ் த ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்சஸ் தான். அதுக்கு தான் நாங்கள் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறைய ட்ரை பண்ணோம். ப்ரொடியூசரா வந்து என்னன்னா வந்து ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் பார்ட் மட்டும்தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான் வந்து எல்லா படத்தையுமே இது வரைக்கும் பாசிபிள் ஆக்குனது வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான். ஏன்னா வந்து ஏன்னா என்ன படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஒரு ஃபண்டு தேவைப்படும். ஸோ நாங்க வந்து கோடி கோடியா வச்சுட்டு வந்து அதை போடுற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றதுல இருந்து அந்த படத்தை வந்து கரெக்டா அந்த பட்ஜெட்குள்ள பண்ணி முடிச்சு அதை ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறது கார்த்தி தான். அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் இந்த ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு, அப்புறம் லோகேஷ்ட பேசி லோகேஷ் ஃபன் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ கொண்டு வந்தோம். அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும் இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் பிகிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் இட் தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபிலிம்ஸ் அப்படின்றப்போ 2 பிக் ஃபிலிம்ஸ் நடுவில் வரும். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபிலிம். அண்ட் மக்கள் பயங்கரமா கொண்டாடக்கூடிய படமா இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் as I said ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து நாங்க நிறைய படம் பண்றோம். எங்களோட மோட்டிவ் வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம ஒன்று பண்றோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாம போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். இந்த படம் சூப்பரா எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியற மாதிரி படங்கள் பண்றோம். எப்படா அந்த படம் ஓடிச்சு இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றதான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பா ஓடுற இதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சாரிண்ணா, இன்னைக்கு பேச கூப்பிட்டீங்க அந்த மாதிரி. தேங்க்யூ. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆளுங்க பேசின இந்த ஸ்டேஜ்ல நான் நிற்கிறது கொஞ்சம் கூச்சமா இருக்கு. பட் ஸ்டில் நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கார்த்திகேயன் சந்தானம்னா அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், நான் இப்பதான் பட்டிங் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்டாரா ஷேப் பண்றதுல கார்த்திகேயன் சந்தானம் சார் வந்து ஹீஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அண்ட் அப்படி ஒருத்தரை ஷேப் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ஹீரோ தான் விது. அண்ட் விது, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்னா நீங்க வந்து சூர்யா சார் மாதிரியான ஒரு அவர் நடிக்கிற படத்துல நீங்க அவர் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது எல்லாரும் ஐஸும் உங்க மேல பட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பிரதர். ஸோ அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா XXL நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அது வந்து சான்ஸ்லெஸ், வேற யாரும் பண்ண முடியாது. அண்ட் இந்த இப்போ படம் இந்த 29 ரிலீஸ் ஆகும்போது
சில விஷயத்த நம்ம சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நமக்கு சைன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு தனுஷ் சார், இந்த சைடு சூர்யா சார், நடுவில் விது அப்படின்னா இது என்ன சைன்னா இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்க எப்படி அவங்களோட கேரியர்ல இருக்காங்களோ அதை மாதிரி நீங்க 2 ஹீரோவும் சேர்ந்த ஒரு ஹீரோவா நீங்க வர போறீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். ஸோ அவரு இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ஒருத்தர் டேரண்டினோட பிரீத்தி அஸ்ரானி, அண்ட் நீங்க வந்து பியூட்டிஃபுல் ஹீரோயின். அண்ட் உங்களை வந்து உங்க கூட நிறைய பேர் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நீங்க தமிழ் பசங்களுடைய மனதில் குடி ஏறி இன்னும் நிறைய வாடகையே கொடுக்காம வாழ்க்கை பூரா குடியிருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் 29 அப்படின்றது என்னன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வர்ற ஏஜ். ஐயோ நம்ம எல்லாம் வந்து 30 வயசுக்கு போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எனக்குலாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு பொற்காலம் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான பயம் இருந்தது. அதே பயம் வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரிலீஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து 30 இயர்ஸ் தொட்ட எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் 29க்கு அப்புறம் வர்றது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எதுக்கு பேசக்கூடாதா? ஓகே, வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி மேதமன் முடிச்சப்பவே வந்து நான் ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சுது. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ் இன் யுவர் மைண்டுன்னு தான் கேட்கும், போஸ்ட் பண்ணேன். நான் அந்த மழை சத்தம் மட்டும் கேட்குது ரூமில். நான் ஒரு கொடையில் ஒரு பையன் பொண்ணு 2 பேர் நிற்கிறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. அவங்களுக்குள்ள பேசுகிறாங்கன்ற மாதிரி ரேண்டமாக ஐடியாவே இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனை ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ்புக்கில் எழுதுறேன். ஒரு வாட்டி கூட பேக் ஸ்பேஸ் கூட தட்டல, அப்படியே எழுதி போஸ்ட் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டேன். மறுநாள் அது ஒரு எபிசோட் வச்சுங்களேன். அதுதான் வந்து இந்த நீ நான் மலை குடை. அப்படி ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்ட், அதுக்கு மறுநாள் வந்த அன்பு, நிறைய கமெண்ட்ஸ், லைக்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்லாம் சொன்னாங்க. அந்த கேரக்டர்ஸ் நான் பேர் கூட வைக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை படிக்கும்போது அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. சரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் அடுத்தது சரி அடுத்து இவங்க எங்கே மீட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா அந்த கடல் காதல் ரோமம் ஆச்சரியக்குறி. அதுதான் நான் 2வதாக எழுதி திரும்பவும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண போஸ்ட். இப்படி ஒரு 2-3 போஸ்ட் மட்டும் சும்மா இல்லாமல் தோணுனதை டைப் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு, அவர் ஃபோன் பண்ணி, இப்போ எதுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்க ஃபேஸ்புக்கில், வெறும் ஒரு 4 லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும், இதுக்குள்ளே ஒரு நல்ல கதை இதுக்குள்ளே இருக்குது. அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ளேயே ஒரு கனெக்டை க்ரியேட் பண்ண முடியுது. இது ஒரு படமாகவே ஆக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது அதை பண்ண போகிறாங்க, தயவுசெய்து அதை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் வந்து நான் மது ஷார்ட் ஃபில்மை யூடியூப்பில் போடும்போது, தயவுசெய்து அதிலேருந்து தூக்கிடுங்க, நம்ம அதை தேட்டரில் போடலாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த மது மேதமான மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து இப்போ வந்து இது 29 வந்து நிற்கிது. ஸோ யாரோ அவரோட லவ் ஸ்டோரி அந்த கதை இந்த கதைலாம் கேட்டாங்களே, நான் உட்காந்து டைப் பண்ணும் போது ஃபிக்ஷனலாக உருவான 2 கேரக்டர், அவங்களோட ஜேர்னி தான் இந்த படம். அஃப்கோர்ஸ் கேட்டதை பார்த்த மாதிரியும் பார்த்ததை பண்ண மாதிரியும் பண்ணுற பல கலைஞர்களில் நானும் ஒருத்தன். ஸோ எனக்கு எல்லாருமே கண்டென்ட் தான். அண்ட் நான் உள்ள இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தோம். கார்த்திகேயன் சந்தானம் அவர் இல்லாமல் இந்த படம் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் தயங்கிட்டே இருக்கிறதுக்கு ஏங்கிட்டே இருக்கணும்ன்ட்டு வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சரிப்போ அடுத்தது இது பண்ணலாமா, சரிப்போ ஆனால் நீ என்ன வேணாலும் எங்கே வேணாலும் பண்ண, இந்த கதையை ஸ்டோன் பெஞ்ச் தான் பண்ணும் அப்படின்னு அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. மேதமன் பண்ணும்போது எங்கள் வீட்டு குத்துவலுக்கு சாங் நான் எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு பாட்டுன்னு உருவாக்கி அவருக்கு போட்டு காமிக்கும் போது 30வது செகண்ட்லேயே கழட்டிட்டு இது நாய்ஸ்
ரத்னா நம்மளது மியூசிக்கல் ஃபிலிம், இதை எப்படி நீங்கள் வந்து பாட்டுன்னு கொண்டாந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் அப்புறம் கார்த்தி சுப்ராஜ்கிட்டையும் காமிங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்டு விழுந்து சிரிச்சுட்டு, யாருங்க இவங்க என்ன இப்படிலாம் லிரிக் எழுதி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணாரு. அப்போ நான் கார்த்திகேயன் சந்தானம்கிட்ட சொன்னேன், 2 பேரும் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர். அப்போ சொன்னேன், நீங்கள் கடைசியாக எப்போ பஸ்ஸில் போனீங்க அப்படின்னு கேட்டேன். நான் போயிருக்கேன், ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் போயிருக்கீங்களா, ஜன்னல் வழியாக புக்கை தூக்கி போட்டு படியில் நின்று பாட்டு பாடிருக்கீங்களா, இது அவங்களோட வேர்ல்டு, அவங்களோட கதை அப்படின்னு சொன்னேன். அதே கார்த்திகேயன் சந்தானம் இந்த படம், அவர் 18 ஃபிலிம்ஸ் ஓல்டு, நான் 4 ஃபிலிம்ஸ் ஓல்டு. நான் வந்து இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவர் எடிட் பார்த்துட்டு அவர் கொடுக்குற இன்புட்ஸும் சரி. நேற்று நாங்கள் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறோம், எக்ஸல் ஷீட்டில் எந்த நியூஸ் சேனலுக்கு டிஆர்பி அதிகம் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. எப்படி கிரியேட்டிவ் சைட்லையும் சரி, நம்பர் சைடும் சரி, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 1.5 மணி நேரத்தில் 70%லேருந்து 7% ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவர் ஃபோன், அவ்வளோ ஃபோன் காலும் நடுவில். ஸோ இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் கார்த்திகேயன் சந்தானம். ஏன்னா லோகேஷ் எனக்கு வேற ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தான். லோகேஷே ஒரு கதை கொடுத்து அதை படமா பண்ணணும்னு சொல்லி. அண்டு கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வந்து நான் இன்னொரு படம், ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதையாக கொடுத்தேன். அதுக்கும் அவர் சைடில் முயற்சிகள் பண்ணும்போது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை மாதிரி பண்ணுங்க, இதான் நீங்க அப்படின்ட்டு கார்த்திகேயன் சந்தானம் தான் இழுத்து என்னை இங்க விட்டாரு. அதுதான் 29. அண்ட் அடையாளம் பத்தி பேசினனால அது சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி கிளம்பிட்டாரா, கருப்பு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவரு நான் நிறைய பேசணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. வேணா டப்பிங்ல மாத்தி போட்டுடலாம், நான் சொல்ல நினைச்சேன் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆர்ஜே பாலாஜி. நான் இப்போ சிஎஸ்கே தோக்குற மாதிரி இருந்தா கூட தோனி ஆடுறதை பார்க்கணுன்றதுக்காக அது போதும்னு இருக்க மாதிரி, இப்போ அவர் கமெண்ட்ரிக்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு நிலைமை. நானும் அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கேன். இதை கேட்டிங்கன்னா ஐ எம் யுவர் ஃபேன் ஆஃப் யுவர் கமெண்ட்ரி ஆல்சோ ஆர்ஜே பாலாஜி. தேங்க்யூ நீங்கள் வந்தது. அப்புறம் இந்த அடையாளம் நம்ம நிறைய படம் பண்ணுவோம் ஐயா, கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ நீங்கள் இந்த ஆன்போர்டு இந்த படத்தில் வந்தது. உமாதேவி லிரிக்ஸ் அவங்க வந்து சொன்ன மாதிரி அவங்ககிட்ட நான் வந்து இன்டிமேட்டான ஒரு சாங்னு சொல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்று தோணும், யோசிப்பாங்க. அப்புறம் அவங்களே சிரிச்சுட்டு செவ்வொரு பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்ல வேணான்னு நினச்சிங்களோ அதை சொல்லுங்கன்னு அவங்கள வந்து ஒரு மாதிரி படுத்து எடுத்து அப்படிதான் பொல்லாத ஆசைகள் பாட்டில் மேஜிக், அந்த மேஜிக் அப்படிதான் நடந்துச்சு. அண்ட் விதுவோட வாய்ஸ் வந்து இந்த படத்தில் எனக்கு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. இந்த மைண்ட் வாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து த்ரூ அவுட்டாக இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே இருக்குது. அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு சீலேன்னு பாட்டு வந்து அந்த சீலேன்றதே வந்து மைண்ட் வாய்ஸுக்கான ஒரு வார்த்தையை நான் தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளே உருவாக்கின ஒரு வார்த்தை. ஸோ அண்ட் விது வாய்ஸ் அதுக்கு அமைஞ்சது. அண்ட் அந்த சீலே சாங்கும் வந்து நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்றது தான் ப்ரீஃபே. அதுக்கு ஒவ்வொரு வார்த்தையிலுமே உயிர் கொடுத்தாங்க அவங்க. அண்ட் லீலாவதி, நீங்கள் அந்த டான்ஸ் கோரியோ லாஸ்ட் மினிட்ல சொன்னோம் அந்த பொல்லாத ஆசைகளில், இவங்களோட கோரியோகிராஃபி வந்து அவங்களோட போஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க, எனக்கு பிரீத்தியை பார்த்த மாதிரி இல்லை, லீலாவே டான்ஸ் ஆடிட்டு போன மாதிரி அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுலேயும் ரிகார்டிங் த ரிலீஸ், ஸோ இந்த பக்கம் கரை படம் இருக்குது, இந்த பக்கம் கருப்பு படம் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் வரும் அப்படின்னு இது வந்து எனக்கு கன்சர்னாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்ட்டு சொன்னேன், இல்லைங்க சம்மர்னும் போது வீக் டேஸ்லையும் கொஞ்சம் இருக்கும், பட்டு நாங்கள் வந்து மெர்சல் கூட மேதமன் விட்டு தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான சேலஞ்ச் இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த பீச் சீன் பார்த்தீங்களா, அதில் இந்த பக்கம் ஒரு 5 அடி போனோன்னா கடல் காற்று, கடல் அலை சத்தம், இந்த பக்கம் 5 அடி போனீங்கன்னா இந்த வண்டிங்க சத்தம், இங்கே நடுவில் மட்டும் ஒரு காற்று மட்டும் தான் கேட்கும்ட்டு. அந்த மாதிரி ஒரு காற்றா தான் இந்த படம் இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அதுக்கான இடம், அதுக்கான கண்களும் காதலும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில். ஸோ 29 May 8 வருது. May 8 தான் வருது இல்லை? எஸ், May 8 வருது. நான் ஏற்கனவே ப்ரொமோலையும் தப்பாக சொல்லிட்டேன், அதுக்கு திட்டுவாங்க. தேங்க்யூ லோகேஷ், எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் ஒத்துக்குனதுக்கு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாத்தையுமே கேட்ட இன்னொரு ப்ரொடியூசர், ஒரு கிளிங்கி ப்ரொடியூசர்,
ஒரு எனக்கு என்ன நான் பண்ணிடுவான் அப்படின்ற ப்ரொடியூசர், இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம் இது. அவங்க 2 பேரும் நானா இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல அனுபவிச்சாங்க. அதுக்கு நான் திருப்பி கொடுக்குற கட்டி பிடிச்சி நான் சொல்ற மன்னிப்பும் நன்றியோ தான் இந்த 29. லவ் யூ போத், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு மதியம் தான் எல்லாரும் கால் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருந்தது, பட் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. கண்ணன் சார் தேங்க்யூ, வரமாட்டீங்க முன்னாடி. ராஜா சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷனில் இது ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளனாகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவாக சுற்றிருக்கோம். எந்த தேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோர் ஓப்பன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயம் ஆகட்டும், அதில் அப்போ ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்ல பண்ணி ரிலீஸ் பண்ணதாகட்டும். அப்படிதான் ரத்னாவோட மது ஃபர்ஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோட களம் வந்து அவியல்ன்ற ஒரு சீரீஸ்ல செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அண்ட் அவன் மட்டும் இன்ட்ரூவ் பண்ணல, டெக்னிக்கலா பார்த்தா எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். நீங்க தான் இன்ட்ரூவ் பண்ணி நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவு எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸ்ல ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ அது அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்றோம்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும் இந்த ஃபீல்டில். இப்போ கட் பண்ணா அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷன்ல டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ற அளவுக்கு, அவன் டைரக்ட் பண்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வரப்போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போகிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த இந்த ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப வாண்டடா வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமா நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னா, பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லாரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் entire cast and crew and main producers Karthik Subraj sir, Karthikeyan Chandanam sir, ரத்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விது, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள்.
அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.